கோவை மாவட்டம் சுண்டக்காமுத்தூர் அரசு பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்ட திமுக அரசு நிதி ஒதுக்காத நிலையில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்திடம் நிதி பெற்று புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் இன்றும் நம்புவது அதிமுகவைதான் என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பெருமிதம். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா, குட்கா, லாட்டரி விற்பனை அமோகமாக நடப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. திமுகவினரே குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதால் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும் விமர்சனம். கஞ்சா வைக்கிறது திமுக, லாட்டரி டிக்கெட் வைக்க திமுக, இதை நான் சொல்லல. ராசிபுரம் நகரத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் நகர செயலாளரும் வார்டுடைய உறுப்பினர் மக்களுக்கு நீங்கள் வாக்களித்து அந்த வார்டில் பிச்சை வேண்டும், தண்ணீர் வசதி வேண்டும், குடித நீர் வசதி வேண்டும் என்றெல்லாம் வாக்களித்த மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? லாட்டரி கொடுக்கின்றோம், கஞ்சா கொடுக்கின்றோம், போதைப் பொருள் கொடுக்கின்றோம் என்று சொல்லி இன்று அடித்துக் கொள்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி இருந்ததா? அப்படி எங்கள் இயக்கத்தில் யாராவது இப்படி ஒரு தவறு நடந்திருந்தால் அவர்கள் இயக்கத்தில் இருந்திருப்பார்களா? இன்னாலும் கட்சி விட்டு நீக்கி இருக்க மாட்டார்களா? அதுதான் அதிமுக வரலாறு. திமுக தவறு செய்யணும். கடலூர் மாவட்டத்தில் 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய 25 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார். விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் வட மாநிலங்களைப் போல் தமிழகத்திலும் குழந்தை திருமணம் அதிகரித்து வரும் அவலம். பெரம்பலூர் அருகே தனியாக இருந்த 13 வயது சிறுமியிடம் பாலியல் ரீதியாக ஆபாசமாக பேசிய நபர் சிக்கினார். ஸ்டாலின் அரசின் அலட்சிய போக்கால் நாளுக்கு நாள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் போக்சோ வழக்குகள் அதிகரித்து வருவதால் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் அச்சம். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியருக்கு பாலியல் தொல்லை தந்த காவலர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவலர்களே பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அவல நிலை இருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை கோட்டூர்புரத்தில் பெண் குளிப்பதை வீடியோ எடுத்த காமுகன் சிக்கினான். தமிழகத்தில் அரங்கேறும் பாலியல் குற்றங்கள் குறித்து ஆட்சியாளர்கள் மௌனம் சாதிப்பதாலேயே மீண்டும் மீண்டும் குற்ற சம்பவங்கள் நடப்பதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாம்பேட்டை பகுதியில் 24 வயதுடைய இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற 3 இளைஞர்கள் பிடிபட்ட நிலையில் ஒருவருக்கு வலைவீச்சு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்கள் சாலையில் கூட நிம்மதியாக நடந்து செல்ல முடியாத அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே சிறுவர்களை கட்டாயப்படுத்தி ஆபாச வீடியோ எடுத்த தாயும் மகளும் சிக்கினர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது அச்சமில்லாமல் போனதே குற்றவாளிகள் இத்தகைய கொடூரங்களை துணிந்து செய்வதற்கு காரணம் என மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சிறுமிக்கு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பாலியல் தொந்தரவு அளித்த அவலம். அப்பா என விளம்பரம் செய்து கொண்டு கனவுலகில் இருக்கும் ஆட்சியாளர்கள் எப்போது உறக்கம் கலைந்து கண் விழிப்பார்கள் என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பள்ளி கழிவறையில் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த அவலம். தேனி அரசு பொறியியல் கல்லூரி மாணவனின் மரணத்தில் எறும்பு கடித்ததாக கதை சொன்ன ஏவல் துறை இப்போது என்ன சொல்ல போகிறது என மக்கள் கேள்வி. சென்னை கோட்டூர்புரத்தில் தனியார் பள்ளி ஆசிரியையின் தாய் வீட்டில் குளிப்பதை வீடியோ எடுத்த ஆன்லைன் டெலிவரி ஊழியர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்கள் தனியாக வீட்டில் குளிக்கக்கூட முடியாத அவல நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மாமியாரை மருமகன் கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்த அவலம். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஆசிட் கலந்த பெட்ரோல் ஊற்றி பெண் கொடூர கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் அச்சமில்லாததால் கொலை சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே மது போதையில் அடாவடி செய்தவர்கள் குறித்து புகார் கொடுத்த அதிமுக நிர்வாகி மீது தாக்குதல்.
புகார் கொடுத்தவரை பாதுகாக்க முடியாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை குற்றவாளிகளை உடனே பிடிக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டம் ஊட்டி பேருந்து நிலையம் அருகே விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து இளைஞர்கள் சீரழிவதாக மக்கள் ஆதங்கம். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா விற்பனை நடப்பதாக மக்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பள்ளி அருகே குட்கா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை நடைபெற்றது அம்பலம். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் மாணவர்களின் எதிர்காலத்தை சூனியமாக்குவதாக பெற்றோர்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கேரளாவில் இருந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தி வந்த நபர் சிக்கினார். கேரளாவில் இருந்து குப்பைகள், மருத்துவ கழிவுகளை தொடர்ந்து போதைப் பொருட்களும் தமிழகத்திற்கு கடத்தப்படும் அவலம். சென்னை விமான நிலையத்தில் 3.5 கிலோ தங்க பசை சிக்கியது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் விமானம் மூலம் சட்டவிரோத கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களால் நடத்தப்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வருடந்தோறும் புதுப்பிக்கும் பல்வேறு சான்றிதழ்களுக்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு. மாநில சிறுபான்மை ஆணைய கருத்து கேட்பு கூட்டத்தில் சிறுபான்மையினர் கூறியதன் மூலம் திமுக ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக அம்பலம். பொய் வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுகவிற்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்போம் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆவேசம். தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் இனிக்க பேசிய காட்சிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விமர்சனம் செய்யும் அரசு ஊழியர்கள். தமிழகத்தில் 14 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நேற்று முதல் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் ஆட்டம் கண்ட அரசு நிர்வாகம். பொதுத் தேர்வுக்காக மாணவர்கள் தயாராகி வரும் நிலையில் ஸ்டாலின் அரசின் ஆணவத்தால் கேள்விக்குறியாகி இருக்கும் ஏழை எளிய மாணவர்களின் எதிர்காலம். 200 வெல்வோம் என தம்பட்டம் அடிக்கும் திமுக 2026 தேர்தலில் 14 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் வாக்குகளை இழக்கும் என அரசு ஊழியர்கள் திட்டவட்டம். கடந்த 2021ஆம் ஆண்டில் வெறும் 20 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தட்டு தடுமாறி ஆட்சியை பிடித்த ஸ்டாலின் 2026 தேர்தலின் தொடக்கத்திலேயே சுமார் 30 லட்சம் வாக்குகளை இழப்பார் என அரசியல் நோக்கர்கள் கருத்து. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கோரிக்கைகளை விவாதித்து தீர்வு காணும் குழுவின் தலைவராக ஏவா வேலு நியமிக்கப்பட்டுள்ளதால் அரசு ஊழியர்கள் அதிருப்தி. அவரது சொந்த மாவட்டத்தில் 600 நாட்களாக நடைபெற்று வரும் மேல்மா விவசாயிகள் போராட்டத்துக்கும் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்துக்கும் தீர்வு காணாதவர் எங்களுக்கு எப்படி தீர்வு சொல்வார் என கேள்வி. இஸ்லாமிய சமூக தலைவர்கள் ஜமாத்களை ஒருங்கிணைக்கும் முயற்சி நடப்பதாகவும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றும் ஸ்டாலின் அரசுக்கு பாடம் புகட்ட முடிவு செய்திருப்பதாகவும் தகவல். கடந்த முறை திமுகவுக்கு வாக்களித்தது தவறு என்பதை ஜமாத்துகள் உணர்ந்துள்ளதாகவும் இனியும் ஏமாற மாட்டோம் எனவும் இஸ்லாமிய சமூக தலைவர்கள் கருத்து. அதிமுக சாதனைகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வந்த ஸ்டாலின் அரசு இப்போது தனியார் நிறுவனம் உருவாக்கிய அதிநவீன தரவு மையத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி உள்ளது. 4 ஆண்டுகளாக நல்ல திட்டங்களை உருவாக்காமல் தேர்தல் நெருங்குவதால் திரும்பிய பக்கமெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுகிறது திராவிட மாடல். கஜானாவை நிரப்பும் நோக்கில் ஸ்டாலின் அரசு நில வழிகாட்டி மதிப்பீட்டை 30% உயர்த்தி உள்ளதால்
மக்கள், வணிக நிறுவனங்கள் கூடுதல் வரி செலுத்த வேண்டிய அவல நிலை. மக்கள் மீது சுமையை ஏற்றிவிட்டு உள்ளாட்சியில் தரம் உயர்ந்ததாக அரசு தம்பட்டம் அடிக்கும் நிலையில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட தரமாக இல்லை என மக்கள் வேதனை. அதிமுக ஆட்சியில் மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழகத்தை 4 ஆண்டுகளில் மின் பற்றாக்குறை மாநிலமாக மாற்றிய திராவிட மாடல். கோடையில் மின் தேவையை பூர்த்தி செய்ய மைனாரிட்டி பாஜக அரசிடம் 3000 மெகாவாட் மின்சாரம் கேட்டு கையேந்தும் ஸ்டாலின் அரசு. சென்னையில் கைது செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பின் மாநில தலைவர் அல்பாசித் பல இளைஞர்களை மூளைச்சலவை செய்திருப்பதாக தகவல். தமிழகத்தில் பயங்கரவாதம் மற்றும் நக்சல் இயக்கங்கள் வேரூன்றும் அபாயம் இருக்கும் நிலையில் மாநில உளவுத்துறை உறக்கம் கலைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கரும்பு சாகுபடி பரப்பு குறைந்து வருவதால் நடவு பணிக்கு மானியமாக ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வேளாண் பட்ஜெட் கருத்து கேட்பு கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை. நானும் டெல்டாக்காரன் என தம்பட்டமடிக்கும் திராவிட மாடல் முதல்வர் வேளாண் பட்ஜெட்டில் கோரிக்கையை நிறைவேற்றுவாரா என மக்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் புல்லூர் கிராமத்தில் உள்ள சிவன் கோவிலில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக பக்தர்கள் வேதனை. முறைகேடுகள் குறித்து புகார் அளிப்பவர்களை குண்டாஸ் போடுவேன் என இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. கோவில் நிலத்தெல்லாம் ஆக்குப்பை பண்ணுறாரு அந்த தனி ஒரு நபர் மதிவானன்கிறவர். அதில் இருந்த விளைச்சலை குருக்களுக்கு ஊழிப பாத்தியமாவட்ட நிலங்களில் உள்ள விளைச்சலெல்லாம் இவர் வாங்கிக்கிட்டு குருக்களை அப்புறப்படுத்திடுறாரு. 2 வருஷம் ஆச்சு கோயிலேருந்து அவர் போய். சமயம் ஏசி சார்கிட்ட போய் பேசினதுக்கு இப்போ உள்ள ஆள் தான் பூஜை பண்ணுவார், நீங்கள் எல்லோரும் சாமி கும்பிட போகணும், யாராவது பிரச்சனை பண்ணால் குண்டர் சட்டத்தில் தூக்கி போடுவோன்னு சொல்கிறாங்க. சரி, வெளியில் அந்த சங்கீதாங்கிற மேடத்தில் போய் பேசி நாங்கள் கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உங்கள் மேலே இண்டிவிஜுவல் கேஸ் போட்டு நானே இது பண்ணுவேன், உங்கள் ஆதார் கார்டை கொடுங்க. சென்னை வடபழனி முருகன் கோயில் வளாகத்தில் திருமண வரவேற்பு, விருந்து நிகழ்ச்சிகள் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை. திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்திற்கும் நீதிமன்றம் சென்றுதான் தீர்வு பெற வேண்டியிருக்கு என மக்கள் வேதனை. சென்னை நந்தனத்தில் உள்ள பிரபல கட்டுமான நிறுவனத்தில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை. வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக வந்த புகாரை அடுத்து சோதனை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் பலியான பரிதாபம். கோவிலுக்கு குடும்பத்துடன் சாமி கும்பிடச் சென்றவர்கள் விபத்தில் சிக்கி பலியான சோகம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அடுத்தடுத்து 3 ஆம்னி பேருந்துகள் மோதி விபத்து. விபத்தில் படுகாயமடைந்த 35க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. ராமேஸ்வரத்தில் மாசி மகா சிவராத்திரி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். சென்னை ஐஐடி இந்தியாவின் முதல் ஹைப்பர்லூப் சோதனை பாதையை வெற்றிகரமாக செயல்படுத்தி சாதனை படைத்துள்ளது. இந்திய போக்குவரத்து துறையில் இது பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என பெருமிதம். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் பரவி வரும் மர்ம நோயால் இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 53 பேர் உயிரிழப்பு. நோய் பாதிப்பு ஏற்பட்ட 48 மணி நேரத்திற்குள் இரத்த நாளங்களில் கசிவு ஏற்பட்டு மரணம் ஏற்படுவதால் உயிரிழப்பு அதிகரிப்பதாக தகவல். உக்ரைனின் இறையாண்மை, நில உரிமை தொடர்பாக ஐநா சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வாக்களித்த அமெரிக்கா. இந்தியா உட்பட 65 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்காத நிலையில் 93 நாடுகளின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேறியது.